அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் லைலத்து கதிர் இரவு பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்லீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். அதனால் அவனை எதிர்த்து அல்லாஹு அக்பர் என்று கமெண்ட் செய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் சகோதரர்களும் சகோதரிகளும். Crescent moon. இன்று நாம் பேசப்போகும் இரவு ஒரு சாதாரண இரவு அல்ல. அது 1000 மாதங்களைக் காட்டிலும் சிறந்த ஒரு இரவு. அந்த மகத்தான இரவுதான் லைலத்துல் கத்ர். இந்த இரவு பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார். லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்தது. ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். ஒரு மனிதன் 83 வருடங்கள் தொடர்ந்து இபாதத் செய்தால் கிடைக்கும் நன்மை, அதைவிட அதிகமான நன்மையை ஒரு இரவில் அல்லாஹ் தருகிறார். அந்த இரவு வந்தால் முஹம்மத் அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? நபி அந்த இரவில் தூங்காமல் முழு இரவும் அல்லாஹ்வை வணங்குவார்கள். நீண்ட நேரம் தொழுவார்கள். குர்ஆன் ஓதுவார்கள். அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பார்கள். அது மட்டுமல்ல, நபி தங்கள் குடும்பத்தாரையும் எழுப்புவார்கள். இந்த இரவை வீணாக்காதீர்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்லுவார்கள். ஏனெனில் இந்த இரவு மிகவும் அரிய ஒரு வாய்ப்பு. இந்த இரவில் வானத்திலிருந்து மலக்குகள் பூமிக்கு இறங்குவார்கள். அவர்கள் அல்லாஹ்வை நினைத்து தொழும் மனிதர்களுக்காக துஆ செய்வார்கள். அந்த நேரத்தில் ஒருவர் அல்லாஹ்விடம் உண்மையாக கைகளை உயர்த்தி துஆ செய்தால் அல்லாஹ் அந்த துஆவை மறுப்பதில்லை. நபி நமக்கு ஒரு அழகான துஆ கற்றுக் கொடுத்தார்கள். அல்லஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அதன் அர்த்தம், அல்லாஹ்வே, நீ மன்னிப்பவனாக இருக்கிறாய், மன்னிப்பதை நேசிக்கிறாய், எனவே என்னை மன்னித்து விடுடோட். சகோதரர்களே, நாம் வாழ்க்கையில் பல தவறுகளை செய்திருக்கலாம், பல பாவங்களை செய்திருக்கலாம். ஆனால் இந்த லைலத்துல் கத்ர் இரவு அல்லாஹ் நம்மை மன்னிக்க காத்திருக்கும் இரவு. ஒரு கண்ணீர் துளி, ஒரு உண்மையான துஆ, ஒரு மனமாறுதல், அது நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். அதனால் ரமலானின் கடைசி 10 இரவுகளையும் வீணாக்காதீர்கள். அந்த இரவில் தொழுங்கள், குர்ஆன் ஓதுங்கள், துஆ செய்யுங்கள், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள். யாருக்குத் தெரியும், இந்த வருடம் நாம் செய்யும் அந்த துஆதான் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடும். அல்லாஹ் நம்மை எல்லாரையும் லைலத்துல் கத்ர் இரவின் நன்மையை பெறும் மனிதர்களாக ஆக்குவானாக. ஆமீன்.